ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th 12th பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட்டுடைய அப்டேட்டும் தேர்வுத்துறை பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தும் போது சில மாணவருடைய விடைத்தாள் முரண்பாடு இருக்குது. அதற்குரிய தேர்வுத்துறையுடைய முக்கியமான முடிவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 12th மாணவர்களுக்கு வரக்கூடிய மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை +2 மாணவருடைய ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ தயவுசெய்து ஜஸ்ட் 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நேரம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு மாணவர்கள் கேட்குறாங்க, சார் 10th எப்போ சார் வரும்னு கேட்குறாங்க. ஏற்கனவே 10th மே 20ஆம் தேதி புதன்கிழமை வெளியிடப்படும் தேர்வுத்துறை அப்டேட் கொடுத்தாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12th ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக், அதாவது ஒரு வாரம் கழித்து கண்டிப்பாக 10th போட்டுருவாங்க. மே 15ஆம் தேதி 10th உடைய ரிசல்ட்ஸ் வர மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. ஸோ 12th ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணால் ஒரு 4-5 நாள் முன்னாடியே 10th உடைய ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதற்குரிய அஃபீஷியல் அப்டேட்டை பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு தேர்வுத்துறை கொடுப்பாங்க. இல்லை எந்த விதமான அப்டேட்டும் தேர்வுத்துறை கொடுக்கலன்னா மே 20ஆம் தேதி தான் ரிசல்ட்ஸு. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமாக இன்றைக்கி தேர்வுத்துறை +2 மாணவர்களுக்கு சிலருக்கு இந்த ரிசல்ட்ஸை நிறுத்தி வைக்க ஏற்பாடு செய்த தகவல் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, விடைத்தாள் திருத்தும் போது பார்த்திங்கன்னா ரேண்டமாக சில கேம்பில் செக் பண்ணும்போது அந்த மாணவருடைய அந்த ஆன்சர் சீட்டில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர்ஸ் எழுதியிருக்கும் போது ஒரே பேப்பரில் கையெழுத்து மாறி இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸுடைய விடைத்தாளில் பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு. சில மாணவருடைய பேப்பரில் பார்த்திங்கன்னா நிறையா பேஜஸ் எழுதாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. சில ஸ்கிரிப்டில் சீஃப் உடைய கையெழுத்து இல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாணவர்களை சிலர் சில டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்கொயரி பண்ணுறாங்க. கடந்த ஏப்ரல் 28 கூட பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் ஒரு 18 பேரை கால் பண்ணி சென்னைக்கு வர வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்குது அவங்க அந்த எக்ஸாம் அப்போ ஹால் சூப்பர்வைசர் அந்த பேப்பரை திருத்தினவங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் என்கொயரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் என்கொயரி நாங்கள் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த மாதிரி விடைத்தாள முரண்பாடு இருக்கக்கூடிய அந்த மாணவருடைய +2 ரிசல்ட்ஸை நிறுத்தி வைக்கவும் முடிவு செய்துள்ளோம்னு தேர்வுத்துறை சொல்லியிருக்கு. ஸோ இதனால் +2 ரிசல்ட்ஸுடைய டேட்டு தள்ளி போகுமான்னு யாரும் பயப்படாதீங்க. மே 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மற்ற மாணவர்கள் யாரும் பயப்படாதீங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி முறைகேடு பண்ணியிருக்காங்களோ அந்த மாணவருடைய விடைத்தாள் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதியிருக்கீங்க. ரிசல்ட்ஸ் சூப்பராக வரும், கவலைப்படாதீங்க. மே 8ஆம் தேதி +2 மாணவர் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. மே 20ஆம் தேதி 10th சொல்லியிருக்காங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி மே 15ஆம் தேதி கூட 10th ரிசல்ட்ஸ் வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.